வணக்கம் தோழர்களே. நான் ஒரு பாடி பில்டிங் ப்ரொஃபஷனல். ஒரு பாஸ்ட்டு 4 இயராக பாடி பில்டிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே இந்த சோஷியல் மீடியாவில் போய்ட்டுருக்க ஒரு விஷயம்னா, பாடி பில்டரால் வேறு எந்த ஆக்டிவிட்டியும் பெருசாக பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இது வரைக்கும் நான் கேலிஸ்தெனிக்ஸ்க்கு பெருசாக ட்ரெயின் பண்ணதே இல்லை. என்னால் இந்த மசிலை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ என்னென்னா மசிலில் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணதே இல்லை. என்னால் எப்படி பண்ண முடியுது அப்படின்னா, என்னோடய பாடி வெயிட்டை என்னால் லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னால் இந்த மசிலை இப்போ வந்து ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயத்தோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ நான் பாடி பில்டிங் பண்ணுறேன், ஒருத்தர் ரன் போகிறேன்னு சொல்கிறாரு. ரன் போடுறவர் வந்து பாடி பில்டிங்கை தப்பாக பேசுகிறதும், பாடி பில்டிங் பண்ணுறவங்க ரன்னை தப்பாக பேசுகிறதும், வேறு ஏதாச்சும் ஸ்போர்ட்டில் இருக்கவங்க அது கஷ்டம் இது கஷ்டம் அப்படின்னு பேசுகிறதும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பாடி பில்டிங் டிசிப்ளின் கற்று தந்துச்சு, ஸ்ட்ரென்த்து கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் நான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.